லைஃப்ங்கிறது ஒரு நாயகன் மாதிரி ஒரு காலத்தால் அழியாத படமாக இருக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இல்லை. நாயகன் அந்த காலத்துல அந்த அளவுக்கு ஒரு டச் கொடுத்த படமா இருந்தது. வெளிப்படையா சொல்லணும்னா இது காட்ஃபாதர் உடைய இன்ஸ்பிரேஷன்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனா காட்ஃபாதர் படம் எடுத்தவருக்கே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அடடா இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படத்தை மணிரத்னம் கொடுத்திருந்தார். ஏன்னா இப்போ வந்து ட்ரெய்லரும் சரி அந்த பாடல்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியுதே தவிர இது ஒரு நாயகன் மாதிரி நம்ம அப்படியே நினைத்து நினைத்து பூரித்து போகிற ஒரு படமா இல்லை. அதாவது அஜித்தினுடைய அடுத்த பட இயக்குனர்கள் ரேஸ்ல வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒன்று ஆதிக்க ரவிச்சந்திரன், இன்னொன்று நடிகர் தனுஷ். நடிகர் தனுஷ் என்னன்னா இந்த டான் பிக்சர்ஸ்க்காக அஜித் நடிக்க தனுஷ் இயக்குவதாக ஒரு பேச்சு இருந்தது. டான் பிக்சர்ஸ் இப்ப ஒரு சிக்கல்ல மாட்டினதுனால இப்ப தனுஷ் அஜித்துடைய சந்திப்பே இப்ப நடக்கவே இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 200 கோடி சம்பளம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஆனா இன்றைக்கு அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு 150 கோடிங்கிறதே அதிகம். ஆனா இப்போ ஒரு பிரஸ்டீஜுக்காக யாராவது அந்த பணத்தை தர முன் வந்தால் அவங்களுக்கு அவர் டேட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் பொதுவாக வந்து ஒருத்தர் வந்து இறங்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் கூட நா. முத்துக்குமாரோட ஃபேமிலிக்கு அவங்க சுற்றி இருக்கிறவங்க, குறிப்பாக நம்ம டேரக்டர் ராம்லேருந்து ஏஎல் விஜய்லேருந்து எல்லாரும் செய்யக்கூடிய உதவி அப்படின்றது எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இப்படியேப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இதோட பின்னணி இல்லை, அதுக்கு காரணம் வந்து நா. முத்துக்குமாருடைய அந்த கேரக்டர் தான். இப்போ நம்ம சினிமாவில் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். நா. முத்துக்குமாரெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பிருந்தே நா. முத்துக்குமார்லாம் நமக்கு பழக்கம். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு உச்சத்தை அடைந்த நிலையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னுடைய இயல்பை தொலைக்காத ஒரு மனிதராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கே தனிப்பட்ட முறையில் கேட்டால் இது மாதிரி இந்த பள்ளி கல்லூரி திறக்கிற காலத்தில் வந்து நம்மகிட்டே நிறைய கல்வி உதவி கேட்டு நிறைய பேர் வருவாங்க. இப்போ நமக்கு சக்திக்கு முடிஞ்ச மாதிரி நம்மளே ஹெல்ப் பண்ணுவோம். நமக்கு முடியாத கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும்போது முத்துக்குமார் போன்றவர்கள்கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லி அவர்கள் வந்து என் மூலமாகவே நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக முத்து வந்து ஒவ்வொரு வருஷமே அந்த மாதிரி பண்ணுவார். அது மாதிரி ஸ்கூல் திறக்கிற அந்த மாதங்கள் நெருங்கும் போதே ஃபோன் அடிச்சு, அண்ணே இந்த வருஷம் நம்ம யார் யாருக்கு பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆமாம் அந்த அளவுக்கு பண்ணுவார். அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமாவில் வெற்றியும் வாய்ப்புகளும் கிடைக்கும் போது எல்லாருடைய கேரக்டருமே அப்படி மாறிடும். அந்த ஒரிஜினாலிட்டியை தொலைக்காதவர்களில் முத்து ரொம்ப முக்கியமானவர். இன்னொரு பக்கம் ஒரு கவிஞராக பார்த்தீங்கன்னா முத்துவுடைய சாதனை அப்படிங்கிறது யாராலுமே ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம். இப்போ அவருடைய அதுவும் அந்த இள வயதில் அவருடைய மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இன்னொரு பக்கம் அவர் ஒரு பிஸியான பாடலாசிரியராக இருக்கும்போது அவரோடு பயணித்தவர்கள் தான் டைரக்டர் ராம், ஏஎல் விஜய் எல்லாமே. இவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற முத்து இறந்த சில மாதங்களில் வந்து இவங்க இன்னொரு வேலையும் பண்ணாங்க. என்னென்னா பொதுவாகவே சினிமாவில் என்ன அப்படின்னா இந்த தயாரிப்பாளர்கள் வந்து சம்பளமாக செக்கு கொடுப்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்கை வந்து பாஸ் பண்ணாமல் பவுன்ஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி பவுன்ஸான செக்கே வந்து சினிமாக்காரர்கள் பல பேரிடமும் இவ்வளோ பெரிய கட்டு இருக்கும், எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கும். அந்த மாதிரி முத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா பவுன்ஸான செக்குகள்லாம் ஏகப்பட்ட லட்சங்களுக்கு இருந்தது. அப்போ இந்த விஷயம் தெரிந்து ஏஎல் விஜய், டைரக்டர் ராம்லாம் என்ன பண்ணாங்கன்னா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கிட்ட பேசி உங்கள் செக்கு ஒன்று பவுன்ஸ் ஆகி முத்துக்கிட்ட இருக்குது, அதனுடைய பணம் கொடுங்கன்னு வாங்கி அவங்க குடும்பத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. பட் இன்றைக்கு பல வருடங்கள் கழித்து அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம் இல்லை, குடியிருக்க வீடு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2.5 கோடிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அந்த இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. உண்மையிலே அது வந்து ஒரு அற்புதமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். சார், தக் லைஃப் ப்ரொமோஷன் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. 37 வருடத்துக்கு பிறகு மணிரத்னம் கமல்ஹாசனும் இணைஞ்சு பண்ணுறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்தை அணுக இருக்கிறாங்களா தமிழ்நாட்டு மக்கள் ஓவராலாக எல்லாருமே தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமா. என்ன காரணம் அப்படின்னா நாயகன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைத்த படத்தை கொடுத்த கூட்டணி மணிரத்னமும் கமல்ஹாசனும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைந்தால் உடனடியாக அந்த கூட்டணி வந்து இன்னொரு படத்துல இணைந்து வந்து அந்த பார்ட் 1 தொடரும். ஆமா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னா அந்த வெற்றியை வந்து உடனடியாக கேஷ் பண்ணுவாங்க. அதுதான் தமிழ் சினிமாவுடைய இயல்பு. ஆனால் நாயகன் அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தும் மணிரத்னமும் கமலஹாசனும் பார்த்தீங்கன்னா உடனடியாக அடுத்த படத்தில் இணையில சொல்லப்போனால் 2 பேரும் உறவினர்களும் கூட. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு பிறகு வந்து மீண்டும் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஆனால் என்னன்னா இந்த தக் லைஃப்ங்கிறது ஒரு வணிக ரீதியான ஒரு படம் தான். ஒரு நாயகன் மாதிரி ஒரு காலத்தால் அழியாத படமாக இருக்குமா அப்படின்னா அதற்கான
வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து ட்ரெய்லரும் சரி அந்த பாடல்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியுதே தவிர இது ஒரு நாயகன் மாதிரி நம்ம அப்படியே நினைத்து நினைத்து பூரித்து போகிற ஒரு படமா இல்லை. பட் அதுக்கு அவங்கள குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே வியாபாரமாகி போச்சு. இன்னொரு பக்கம் கமலும் மணிரத்னமும் இணைகிற படம் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கிறதுனால நாயகன் அந்த காலத்துல அந்த அளவுக்கு ஒரு டச் கொடுத்த படமா இருந்துச்சு சார் எல்லாருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சா? ஆமா, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமா, தமிழ் சினிமாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் தமிழ் சினிமாவுடைய கமர்ஷியல் அப்படின்னா அதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா நாயகன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மும்பையில் இருந்த வரதராஜ முதலியாருடைய வாழ்க்கை கதை தான் நாயகன். அவருடைய இதில் இன்ஸ்பிரேஷன்ல எடுக்கப்பட்டது. அது இல்லாமல் அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு பல காலகட்டங்களை உள்ளடக்கிய ஒரு கதையா இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கமலுடைய கெட்டப்பே மாறி இருக்கும். அதுல வந்து அந்த வேலு நாயக்கருடைய அந்த ஓல்டு கெட்டப்புக்கு கமல் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய உச்சந்தலையை வந்து அந்த ரேசர் வச்சு அப்படியே மலிச்சிட்டார் அந்த முடியெல்லாம். ஏன்னா அந்த உச்சந்தலையில வந்து அந்த வயதானவருக்குன்னு முடியெல்லாம் உதிர்ந்து போய் ஒரு சொட்ட தலையோட இருக்கும்ல, அதை என்னன்னா ஒரிஜினலாகவே அந்த இடத்த அவர் முடியெல்லாம் மலிச்சுக்கிட்டு நடித்தார். அதெல்லாம் அன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டது. ஏன்னா கதாபாத்திரத்துக்காக கமல் வந்து இப்படியெல்லாம் மாறி இருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் சினிமா, ஆனால் பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒருத்தருடைய வாழ்க்கை கதை, அந்த வாழ்வியலோடு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா படம் இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வழக்கமான மசாலா படங்களுக்குன்னு இருக்கிற இலக்கணங்கள்லாம் இல்லாமல் வேறொரு ஜானரில் அந்த படம் இருக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இது காட்ஃபாதருடைய இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் காட்ஃபாதர் படம் எடுத்தவருக்கே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அடடா இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த படத்தை மணிரத்னம் கொடுத்திருந்தாரு. அதனால அன்றைக்கு வந்து இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் தான் நாயகன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாயகன் படத்தை வந்து தயாரித்தது முக்தா பிலிம்ஸ் தான். ஓகே, அவங்க அந்த படம் எடுக்கிறாங்க. மணிரத்னம் வந்து இந்த மாதிரியான அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிற பேர்ல பயங்கரமா மெனக்கெட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு. இவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஏறுதுங்கிற கவலை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த படத்தை வந்து அவங்க கைவிட்டுறாங்க. எங்ககிட்ட இதுக்கு மேலே பைசா இல்லை, நீங்கள் சொல்கிற அளவுக்கு செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்தோம்னா எங்கள் தலையில் துண்டு தான், அதனால் இந்த படத்தை நாங்கள் மேற்கொண்டு எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த படத்தை ட்ராப் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் மணிரத்னத்துடைய அண்ணன் ஜிவி வந்து இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணி அப்பேற்பட்ட வெற்றி அடைஞ்சது அந்த படம். சார் இன்னொரு பக்கம் அப்படியே வரப்ப அஜித்தோட அடுத்த படத்தை யார் இயக்க போகிறா அப்படின்றப்ப ஒரு 60% பேர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது உண்மையான தகவல்? அதாவது அஜித்தினுடைய அடுத்த பட இயக்குநர்கள் ரேஸில் வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒன்று ஆதிக் ரவிச்சந்திரன், இன்னொன்று நடிகர் தனுஷ். நடிகர் தனுஷ் என்னன்னா இந்த டான் பிக்சர்ஸ்க்காக அஜித் நடிக்க தனுஷ் இயக்குவதாக ஒரு பேச்சு இருந்தது. அஜித்தோட பார்த்தா ஒரு 2 மீட்டிங் வரைக்கும் நடந்தது. அவர் வந்து நான் ரேஸில் இருக்கேன், அதனால் நான் ஏப்ரலில் நாங்கள் சென்னை வரும்போது நான் மீட் பண்ணி கதை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு இடையில சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்த படம் ஆதி கூட அப்படிங்கிறதே அஜித் வந்து அப்போ சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும் ஆடியன்ஸை வந்து அந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து மகிழ்ச்சி படுத்தினதுனால இப்போ அஜித் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் அடுத்த படம்ங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் டான் பிக்சர்ஸ் இப்போ ஒரு சிக்கலில் மாட்டினதுனால இப்போ தனுஷ் அஜித்துடைய சந்திப்பே இப்போ நடக்கவே இல்லை. ஓகே, ஸோ அதனால என்னன்னா இப்போதைக்கு தனுஷ் வந்து கிடையாது. ஸோ அடுத்த படம்ங்கிறது ஆதிக் தான். இப்போ உள்ள சஸ்பென்ஸ் என்னன்னா யார் அதை தயாரிக்க போறது அப்படிங்கிறது தான். பல தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த கியூவில் இருக்காங்க. பட் அஜித் யாரை ஓகே பண்ண போறாருங்கிறது தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 200 கோடி சம்பளம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஆனால் இன்றைக்கு அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு 175 கோடிங்கிறதே அதிகம், 150 கோடிங்கிறதே அதிகம். ஆனால் இப்போ ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக யாராவது அந்த பணத்தை தர முன் வந்தால் அவங்களுக்கு அவர் டேட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பிரபல தயாரிப்பாளர் வந்து அஜித்தை மீட் பண்ணியிருக்காரு. அப்பயும் வந்து அவர்கிட்ட 200 கோடி இவர் கேட்டிருக்காரு. அவர் 175 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காரு. பட் அஜித் சைட்லேருந்து எந்த பதிலும் இல்லை. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா இப்போ அஜித் சொல்கிற சம்பளத்தை யார் தர்றாங்களோ அவங்களுக்கு தான் அவர் டேட் கொடுப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடி ரைடிலே நம்ம லாஸ்ட் இதே பேசியிருந்தோம் சார், இட்லி கடைக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ இட்லி கடை பராசக்தி ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகாத சிக்கல் இருக்க போகுது. அந்த இடி ரைட்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டே கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். பட் இருந்தாலும் அது அந்த ஸ்டே வந்து எப்போனாலும் ரிவோக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட பின்னணி என்ன சார்? அவங்க படம் என்ன சிக்கல் இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இடிக்கு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தடை என்பது டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு விசாரிப்பதற்கு தான் தடை.
நீங்க அந்த தனிப்பட்ட நபர்களை விசாரிப்பதற்கு தடை உச்ச இல்ல. நீதிமன்றம் தடை இல்லை. அப்படியே இதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயமாக இடி போய் உச்ச நீதிமன்றத்துல அந்த தடையை உடைப்பதற்கு வேலை வாய்ப்பு பார்ப்பாங்க. இருக்கு. என்னன்னா எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, நாங்க அடுத்த கட்ட நகர்வதற்கு இந்த தடை வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்கு, அதனால அதை வெக்கேட் பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமா உச்சநீதிமன்றம் வெக்கேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் இடியினுடைய விசாரணை வளையத்துக்குள் ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் போன்றவர்கள் வருவதை வந்து தவிர்க்கவே முடியாது. இதுதான் நிலவரம். இன்னொரு பக்கம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முறைகேடாக சம்பாதித்த பணம் குறித்து இடி விசாரிக்கும் போது அந்த பணம் எங்க போச்சுங்கிறதே அவங்க விசாரிப்பாங்க. அப்ப இந்த பணத்தை வச்சு நாங்கள் சொத்து வாங்கியிருக்கோம், அல்லது ஒரு வாகனம் வாங்கியிருக்கோம், அல்லது படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு வரும்போது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த விஷயங்களை அந்த அசட்டை வந்து அவங்க அட்டாச் பண்ண தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இட்லி கடை, பராசக்தி படங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு. அதை இவங்க எப்படி வந்து எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. சார் ஜனநாயகன் படம் பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. விஜயினுடைய போர்ஷன் கூட முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்பாக எடிட் பண்ணி படத்தை பார்த்துருக்காரு. பார்த்த வரைக்கும் அவருக்கு ஓகே. அநேகமாக விஜயிடம் காட்டுவதற்காக காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்து அந்த செட்டையே கூட ஜூலை மாதம் வரைக்கும் நீங்கள் கலைக்காதீங்க அப்படி வச்சுங்க. பையனூரில் தான் அந்த செட்டு போட்டாங்க. அந்த செட்டை கூட நீங்கள் கலைக்க வேணா ஒரு 1 month ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு சில நாட்கள் வேணால் படப்பிடிப்பு இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பொங்கலுக்கு திரைக்கு வரும். இதுக்கு இடையில ஃபுல்லாகவே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குகள் தான் நடக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கருத்திற்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.